மட்டும் நமக்கு நல்லவராக போதுமானவராக இருந்திருக்கிறார். இனிமேலும் அவர் அப்படித்தான் இருக்க போகிறார். எல்லாரும் சேர்ந்து நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். கரங்களை தட்டி ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூத கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூத கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், 2-3 பேர் இந்த நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு வருகையில் அவரோடு இணைந்து என்றோம், வருகையில் இயேசுவோடு இணைந்து என்றோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம், வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். இயேசு என் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்களை நாம் அறிக்கை பண்ண போகிறோம். ஏசாயா 59 அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். உபாகமம் 28:12. பொருளாதாரத்திற்கென்று ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். குடும்பத்திற்கென்று 112ஆம் சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவருடைய வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும்.
செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அவனுடைய நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தத்தை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அல்லேலூயா 17ஆம் அதிகாரம் அல்லேலூயா 47வது வசனம். 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, உம்முடைய கரத்தினாலே எங்களுக்கு வெற்றியை கட்டளையிடுகிறவர். ஆதலால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தகப்பன் பிள்ளைகள் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் சாமுவேலையும் அவருடைய பிள்ளைகளையும் குறித்து பார்த்தோம். இன்று அதற்கு அப்புறமாக வேதத்திலே வருகிறதான 3 ஜெனரேஷனை நாம் பார்க்க போகிறோம். 1 சவுல், 2வது அவருடைய மகன் ஜோனத்தான், 3வது அவனுடைய மகன் மேவிபோசேத். இந்த சவுல் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கழுதையை தேட போனவனை ஆண்டவர் அல்லேலூயா அழைத்து ஒரு பெரிய காரியத்தை, பொறுப்பை அவனுக்கு கொடுக்கிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு ராஜாவாக கர்த்தர் அவனை மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பதவி அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அவன் நினைக்கல, அவங்க அப்பா தொலைஞ்சதான கழுதையை அவன் தேடி போகிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு அங்கே கொடுக்கிறார். அவன் உயரமாக இருந்தான், அவன் நல்ல வாட்டசாட்டமாக இருந்தான். ஆனால் அவைகளை வைத்து அவனுக்கு இவ்வளோ பெரிய பதவி அவனுக்கு கிடைக்காது. சாமுவேலுடைய பிள்ளைகளை ஜனங்கள் தள்ளி விட்டதினாலே அவனை ஆண்டவர் அந்த பிள்ளைகளை தள்ளிவிட்டு சவுலை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். இந்த சவுல் எந்த கோத்திரம்? சாமுவேல் எப்படி எப்ராஹிம் கோத்திரமோ, இந்த சவுல் பென்யமீன் கோத்திரத்தில் உள்ளவன். அல்லேலூயா. அப்போ பென்யமீன் கோத்திரமும் கடைசி கோத்திரம், மிகவும் வலிமையிலே குறைந்த கோத்திரம். ஆனால் அந்த கோத்திரத்தில் உள்ளவன் ஒரு ராஜாவாக மாறுவானா என்பது ஒரு சந்தேகம். ஆனால் ஆண்டவர் அவனுடைய உள்ளம் அப்பொழுது இருந்ததை பார்த்து அவனை ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றினார். தாவீதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் ஆண்டவருக்கு கிடையாது. அந்த சவுல் கர்த்தருக்கு உண்மையாக இருந்திருந்தால், ஆண்டவர் கொடுத்ததான அந்த ஆசீர்வாதத்திற்கு அவன் பாத்திரமாக இருந்திருந்தால், ஆண்டவர் யோனத்தானைத்தான், அவனுடைய மகனாய யோனத்தானைத்தான் கர்த்தர் ராஜாவாக கொண்டு வந்திருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த ஒவ்வொரு உபவாச ஜபத்தில் நமக்கு ஒரு 45 மினிட்ஸ் பிரசங்கத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு மொத்தமே 1 மணி நேரம் தான். அதனால் நான் ஷார்ட்டாக சொல்லுகிறேன். சவுலுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து வரும்போது அறிந்து கொள்வீர்கள். அவன் தனக்கு கர்த்தர் கொடுத்த பதவியை தக்க வைக்க கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவன் போய்விட்டான். அப்படி போனபடியினாலே அவனும் அழிக்கப்பட்டான், அவனுடைய மகனும் அழிக்கப்பட்டான். ஒரே நாளிலே எப்படி ஏலியும் அவனுடைய பிள்ளைகளும் மரித்து போனார்களோ, அதே போல சவுலும் அவனுடைய பிள்ளைகளும் மரித்து போனார்கள். நாம் இதிலிருந்து ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சரியாக இருந்தால் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் சரியாக இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சில நேரங்களிலே மரித்தல் வராவிட்டாலும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போய்விடும். அல்லேலூயா. ஆனால் இந்த சவுல் யோனத்தானை சரியாக வழி நடத்தலாம். அவனே சரியில்லை, அப்புறம் யோனத்தானை எங்கே சரியாக வழி நடத்திருப்பான். ஆனால் இந்த யோனத்தான் அவனுடைய வயிற்றிலே பிறந்தாலும் அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அவன் ஒரு முறை அவனும் அவனுடைய ஆயுதத்தாரையும் போய் ஒரு பெரிய யுத்தத்தை செய்து வெற்றி பெற்று விட்டான். அதனால் அவனுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தது.
அடுத்தது அவனுக்கு ஒரு நல்ல சுபாவம் இருந்தது. தாவீது மேலே எந்த தவறும் கிடையாது. அவனை நம்ம அப்பா கொல்ல பார்க்கறது தவறு. அதனால் மனிதாபிமானமாக தாவீதை காப்பாற்றுவதற்காக அவன் பல முயற்சிகளை அவன் எடுக்கிறான். அவனிடத்தில் நல்ல காரியங்கள் காணப்பட்டது, இரக்க குணம் காணப்பட்டது, மற்றவர்களை மதிக்கக்கூடிய குணம் காணப்பட்டது, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற குணம் அவனுக்கு காணப்பட்டது. அப்படி காணப்பட்டதினாலே இந்த அப்பா நல்லா இருந்திருந்தா, ஒருவேளை அப்பா செய்த தவறுக்கு அவர் மனஸ்தாபப்பட்டு இருந்தால், தாவீது ராஜாவாக வந்து யோனத்தான் உயிரோடு இருந்தால் தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்தை யோனத்தானுக்கு தாவீது கொடுத்திருப்பான். ஆனால் இந்த தகப்பன் கடைசி வரைக்கும் மனம் திரும்பாததினாலே அவனும் அழிக்கப்பட்டு யோனத்தானுடைய வாழ்க்கையும் அவன் நிமித்தம் நாசமாக போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏதாவது குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் மன்னிப்பு கேட்போம். நம்ம மன்னிப்பு கேட்காம கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நாமும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தயவுசெய்து இந்த ஜெபத்தில் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க, ஆண்டோடைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை எப்படியாவது உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வரணும்னு நீங்களும் நானும் விருப்பப்பட்டுட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம முதலாவது செய்ய வேண்டியது சவுல் மாதிரி மரண பரியந்தம் கர்த்தருக்கு விரோதமாக அவன் காணப்பட்டது போல காணப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சவுலை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நான் வாசிக்க உங்களுக்காக ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 15ஆம் அதிகாரம் 22, 23. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா. மறுபடியும் வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறின அந்த நாளை பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும். பாவத்தை உணர்த்துகிறான். அப்போ இவன் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அதற்கும் ஒரு ஆதாயத்தை வைத்து தான் சாமுவேல்கிட்ட கேட்குறான். நீர் என் பாவத்தை மன்னித்து ஆண்டவருக்கு பலியிட போகணும், என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் விழுந்து கிடந்திருந்தான் என்றால் ஆண்டவர் தாவீதை தெரிந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று கவனித்து கொள்ளுங்கள். நாம் ஆண்டவருடைய காரியத்திலே சரியாக இல்லாவிட்டால் நம்மை கொண்டு கர்த்தர் ஆண்டவருடைய ஆலயத்தில் எதையாவது செய்யணும்னு நினச்சிருந்து நம்ம கூட பேசிக்கிட்டே இருந்து நம்ம அதற்கு கீழ்ப்படியாவிட்டால் கொஞ்ச நாள் போராடி கொண்டு இருப்பார். அதுக்கப்புறமாக ஒரு தாவீதை கர்த்தர் எழுப்பி விடுவார். நான் தான் இங்கே இருக்கிறேன், உங்களுக்கு போதிக்கிறேன், என்கிட்ட ஒரு பாவம் இருக்கிறது, ஆண்டவர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாரு, நான் மன்னிப்பு கேட்குறேன், ஆனாலும் நான் திருந்தலை, மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் என்னை மன்னிப்பார், என் கூட பேசுவார். நான் அதில் முழுவதுமாக மாறாவிட்டால் என்னை தள்ளிவிட்டு இந்த இடத்திற்கு ஆண்டவர் வேறு ஒருவரை கொண்டு வந்துடுவார். அது நான் பாஸ்டமாவாக இருக்கலாம், ஆனால் என்னை தள்ளிட்டாருன்னா நான் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வர முடியாது. கர்த்தரை தள்ளாமல் இருக்க போய் தான் நான் இங்கே வரேன். அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே இவன் ராஜாவாக கர்த்தருடைய ஜனங்களை மேய்க்கிறவனாக இருக்கிறான். அப்போ அவன் உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு அழுது புலம்பி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தானா தாவீதை எழுப்பியிருக்க மாட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தாவீதையும் கர்த்தர் எழுப்பியிருக்கலாம், அது யூதா கோத்திரத்தில் இயேசு வருவதற்கு. ஆனால் இந்த ராஜ பதவி அவனுக்கு போயிருக்காது. அருமையான தேவனுடைய
தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வேறொரு தாவீதை எழுப்புவதற்கு இவன் மனம் திரும்பாததினாலே தான். அதனால் நீங்கள் எல்லாரும் குடும்ப தலைவர்கள் தலைவிகள் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அதை நீடித்திருக்க விடாதீர்கள். அது சின்னது தானே, என் பிள்ளைங்கள்லாம் அதை பெருசாக கண்டுக்கிட மாட்டாங்க. பிள்ளைங்க நம்மளை உண்மைப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தாவீதை போல உண்மையாக வாலிப வயதிலே டீனேஜ் பருவத்திலே நீங்கள் உண்மையாக இருந்தால், எவ்வளோ பெரிய ஆட்கள் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி உங்களை அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்துவதற்கு உங்களுடைய பரிசுத்தமும் உங்களுடைய ஒப்பு கொடுத்தலும் தேவை. ஆதலால் இங்கு சவுல் அப்படி அவன் பண்ணாததினாலே வேதம் வசனம் சொல்லுகிறது 16ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். யார? தாவீத. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அந்த நாளிலிருந்து கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிட்டு. இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி விலகி போயிட்டு தாவீதின் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கி வந்தது. ஆனால் வெளி உலகத்திற்கு சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகத்தான் அவன் மரணம் அடையும் வரைக்கும் தெரிந்தான். அவனுக்குள்ளாக பொல்லாத ஆவி இருந்தது யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும், யோனத்தானுக்கு தெரியும், அவனை சுற்றில் இருக்கிற ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஆனாலும் பொல்லாத ஆவி ஏதோ ஒரு வியாதி அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தருடைய அபிஷேகம் போனதே தெரியவில்லை. உங்களுக்கும் எனக்கும் தொடர்ந்து பாவம் செய்தால் நம்ம கிட்ட இருக்கிற அபிஷேகம் போனது, பொல்லாத ஆவி வந்தது நமக்கே தெரியாது, நம்மை சுற்றிலும் உள்ளவங்களுக்கு தெரியாது. ஆனால் பொல்லாத ஆவி பொல்லாத செய்கைகளை உண்டு பண்ணியிருக்கோம். நம்ம அந்நிய பாஷை கூட பேசலாம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். ஏன்னா சவுல் மரணம் அடைய வரைக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தான். யாருக்குமே தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும், சவுலுக்கு தெரியும் நான் பொல்லாத ஆவினால் இருக்கிறேன் அப்படின்னு. யோனத்தானுக்கு தெரியும், சவுலின் மனைவிக்கு தெரியும், அல்லேலூயா, அந்த அரண்மனையில் உள்ள மந்திரிமாருக்கு தெரியும், மற்ற முழு இஸ்ரவேலுக்கும் தெரியாது. அதனால் எப்பொழுதுமே நாம் கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆவியை காத்து கொண்டவர்களாக இருந்தால் பொல்லாத ஆவிகள் எதுவும் நம்மை நெருங்காது, கர்த்தரும் நம்மை தள்ள மாட்டார். இப்போ ரெண்டாவது அவனோட அடுத்த சந்ததி யோனத்தான். யோனத்தான் கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததினாலே அவன் மரித்து போனான். ஏன்னா அந்த பொல்லாதவர்களுடைய கூட்டத்தோடு அவன் சேர்ந்ததுனால. அன்னைக்கே தாவீதோடு கூட அவன் காட்டுக்கு வந்திருந்தானா அவன் மரித்திருக்க மாட்டான். எப்பொழுதுமே பொல்லாதவர்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நம்ம குடும்பத்தார் செய்தாலும் நாம் அவர்களோடு இணைந்து இருக்கக்கூடாது. அதுக்காக விட்டு விலகிடணும் அப்படின்னு சொல்லலை. அந்த சூழ்நிலையை பார்த்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி ஞானமாக நடக்கணும். ஆனால் அவர்களோடு பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் அவர்களோடு நாமும் அந்த பொல்லாத ஆவியினாலே அழிக்கப்படுவோம். யோனத்தான் மட்டும் அந்த தாவீதை காட்டில் வந்து சந்தித்து, நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பி, நான் உமக்கு அடுத்தது ரெண்டாவதாக இருப்பேன்னு யோனத்தான் சொன்ன யோனத்தான் அப்பாவை விட்டுட்டு தாவீதை சூஸ் பண்ணியிருந்தானா அவனுக்கு மேன்மை கிடைத்திருக்கும். ஆனாலும் அவன் நல்ல உள்ளத்திற்கு அவன் நன்மை செய்தபடியாலே, கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபடியாலே 2 சாமுவேலே தாவீது ராஜாவாக மாறின உடனே அவன் ஒரு வார்த்தை கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் குடும்பத்தாரில் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கிறானா என்று கேட்கும்போது அங்கு யோனத்தானின் மகன் மேவி பொசைத்து இருக்கிறான் என்று சொல்லுகிறான். நான் அவனுக்கு கால்கள் முடமாக இருக்கிறது, அல்லேலூயா, அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்பா கொடுத்ததான அந்த ராஜாவாக இருந்ததினாலே தாத்தாவிடத்திலிருந்து வந்த கொந்த சொத்தை ஷீவா என்கிற வேலைக்காரன் பார்த்து இவனுக்கு சாப்பாடு மட்டும்தான் கொடுத்துட்டு வந்தான். சரியாக சாப்பாடு கூட கொடுத்துருப்பானா என்னன்னு தெரியாது. ஆனால் அப்பா உண்மையாக இருந்தபடினாலே அந்த முடமானவர்கள்லாம் ராஜா பந்தியில் அமரக்கூடாது. ஆனால் இவனுக்கு சாகிற வரைக்கும் தாவீது அவனுடைய டேபிள்லே அவன் இருந்து சாப்பிடத்தக்கதாக அவனுக்கு உள்ள எல்லா நிலங்களையும் மீட்டு கொடுத்து அவனை நல்லா பராமரிக்க, அவனுடைய குடும்பத்தை நல்லா பராமரிக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்போ பாருங்கள், சவுலு, யோனத்தான்,
நம்ம மேவிபோசேத். இந்த சவுல் தவறாக இருந்ததினாலே அவனுடைய மகன் காப்பாற்றப்பட முடியவில்லை. ஆனால் அந்த தகப்பனிடத்தில் இருந்து யோனத்தான் நல்ல காரியங்களை செய்ததுபடினாலே அவனுடைய மகனுக்கு ஆக்சிடென்டிலே கை கால்கள் முடமானாலும் கர்த்தர் அந்த யோனத்தான் நிமித்தமாக மேவிபோசேத்தை கர்த்தர் உயர்த்தினார். மேவிபோசேத் எங்கே இருந்தான்? ராஜா யோனத்தான் இருக்க வேண்டிய இடத்துல இப்பொழுது மேவிபோசேத் இருக்கிறான். ராஜாவு பக்கத்திலே இருக்கிறான். ராஜாவோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறான். ராஜா கூட சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு அங்கே பக்கத்திலே ஒரு பெரிய அரண்மனையும் கொடுத்திருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? யோனத்தான் போல என் அப்பா அப்படி இருக்காங்க, என் அம்மா அப்படி இருக்காங்க, அதனால நானும் அப்படி இருக்கேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் யோனத்தான் போல் இருந்தால், இன்றைக்கு யோனத்தான் போல நம்ம நல்ல காரியங்களை சூஸ் பண்ணினா கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால் நீங்கள் அழிக்கப்படுவதில்லை. உங்களையும் உங்களுடைய எதிர்கால சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நின்று, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அவரே இறங்கி வந்து உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கையை உயர்த்தி, ஆண்டவரே சவுல் போல இருக்கக்கூடாது, யோனத்தான் போல எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுங்க. யோனத்தான் எப்படி இரக்கம் உள்ளவராக இருந்தான். கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எப்படி கண்டுபிடித்தான், அவனுடைய ஜீவனை எப்படி தப்புவித்தான். அல்லேலூயா. ஆனாலும் அப்பா சொல்லுகிறத அவன் கேட்டு நடந்தான். அந்த ஒன்று தான் அவன் தப்பு. அப்பா சொல்லுகிறத கேட்கணும், தவறான காரியங்களை கேட்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒரு யோனத்தானாக மாற்றுங்க. வாயை திறந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திறமையினால், பட்டயத்தினால, ஈட்டினால, நம்முடைய திறமையினால நம்ம எந்த வெற்றியையும் பெற முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். ஓ ரிபலபரிசலபலபோ. எல்லாரும் ஜெபமடுங்க. ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார். அல்லேலூயா. தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கர்த்தருடையது. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பலத்தினாலோ உங்கள் ஞானத்தினாலோ அவர் உங்களை ரட்சிக்கிறவர் அல்ல. அவருடைய புயத்தினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். குடும்ப தலைவர்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் கர்த்தாவை விரும்புகிற ஒரு பாத்திரமாக வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படணும். பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லா பிள்ளைகளையும் நீங்களே அவர்களுக்காக இந்த வருஷத்திலே எல்லா காரியத்தையும் செய்து கோலியாத்தை வீழ்த்தி இவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா. உங்கள் நாமம் இவர்கள் மூலம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசு கட்டளையிடுங்க. இந்த நாள் உம்முடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். இன்றைக்கு புருஷர்கள் ஐக்கிய தினம். ஆண்டவரே புருஷர்கள் எல்லாரையும் வந்திருக்கிற புருஷர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் பெண்கள் கூட்டம் நடைபெறுகிற நாள். பெண்கள் கூட்டத்திற்கு ஆண்டவரே வர முடியாமல் காலையிலே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்றைக்கு புருஷர்கள் கூட்டம். நீங்கள் காணிக்கை கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால் முன்னாடி கருணாகரன் பிரதர்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கள். நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.